இன்னைக்கு முன்னாள் அமைச்சர்கள் அந்த கட்சியினுடைய பெருமுகமாக இருக்கக்கூடியவர்கள் போய் ஆர்எஸ்எஸ் மாநாட்டில் கலந்துக்கிறாங்க. அமித்ஷா அவர்களுக்கு ஒரு கால்குலேஷன் சொல்லுவாங்க. அண்ணாமலையை பெரிதும் நம்புறாரு, ஆனால் அண்ணாமலை எதிர்பார்த்த வெற்றியை தரல. கோயில்களை அரசு இங்கு வெளியேறணுன்றாங்க. வட இந்தியாவில் அரசு கோயில்களை எடுத்து நடத்தணுன்றாங்க. திரு அண்ணாமலை அவர்கள் பேசும்போது பிஜேபி குறித்து ஒரு நல்ல ஒரு எண்ணம், நிலைப்பாடு, ஒரு பாசிட்டிவான எண்ணம் எங்கள் அம்மாவுக்கே இல்லை. அந்த ஜாதி கட்சிக்கு பெரிய வெற்றி கிடைச்சிருக்குதா? என்ன கிடைச்சிருக்குது? 1 சீட்டு 2 சீட்டு வாங்கியிருப்பாங்க. அறம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நடப்பு தமிழ்நாட்டு அரசியல் குறித்து பேச நம்முடைய இணைந்திருக்கிறார் அறம் தமிழ் எடிட்டர் திரு விஜயராமன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ரமேஷ். சார், நேற்று தினமலர் பேட்டியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஒரு நேர்காணல் கொடுத்துருக்காரு. பல கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லியிருந்தாலும் அதில் முக்கியமாக சொல்கிறது தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி உறுதின்னு ஒரு இது சொல்லியிருக்காரு. பல இடங்களில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னது கூட்டணி ஆட்சி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. மறுபடியும் அவரை டேமேஜ் பண்ணுற மாதிரி இது இருக்கிறதாகவும், இதனால ஒரு கூட்டணிக்கு அதிமுக தான் தேவை, எடப்பாடி தேவையில்லை, இது தொடர்ந்து போனால் இது கூட்டணி விரிசல் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு தொடர்ந்து இவர்கள் தரப்பிலிருந்து, அதாவது அதிமுக தரப்பிலிருந்து எங்களுக்கு கூட்டணி ஆட்சி இல்லை, இதற்கான வரலாறு இல்லை அப்படின்னு சொல்லி வைகை செல்வன் உட்பட, கேபி முனுசாமி உட்பட அவங்க சொல்லிட்டு தான் இருந்தாங்க. அதுலேயும் திரு ஜெயக்குமார் அவர்கள் கூட்டணியினால் தான், நாங்கள் பிஜேபி கூட்டணியால் தான் தோத்தன்னு சொன்னார். என்றைக்கு கூட்டணி அவர்கள் அறிவித்தார்களோ அன்றையிலேருந்து அவர் ஒரு நேர்காணல்களுக்கெல்லாம் வர்றதுக்கு அவர் ஒரு நாளைக்கு 2 நேர்காணல்கள் கூட கொடுப்பார். அவர் வர்றதே இல்லை. இப்போ இந்த மாதிரி இருக்குது. அமித்ஷா அவர்கள் ஏப்ரல் 11 இங்கே தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணியை ஏற்படுத்தினார். அவர் அனௌன்ஸ் பண்ணார். அந்த கூட்டணி அவர் தெரிவிக்கிற அந்த மேடையில் ரொம்ப அமைதியாக ஒரு வார்த்தை கூட பேசாமல் எடப்பாடி அவர்கள் அமர்ந்திருந்தார். அப்போ அது எல்லாருக்குமே தெரியும். அவர் அண்ணாமலையை விரும்பலை அப்படின்றது தான் அவருடைய முதன்மை கோரிக்கையாக இருந்தது. அதை விட அவருக்கு மிகப்பெரிய ஒரு சவால்களாக இருந்தது டிடிவி அவர் பக்கத்தில் சேர்த்துக்கணும், சசிகலா அதன் மூலிமா சேர்த்துக்கணும். ஸோ இப்போ இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருந்தது. அதிமுக ஓபிஎஸ் நம்ம விடவே முடியாது. இப்போ ஓபிஎஸ் பேசுபொருள் இல்லாமையே இருக்கிறார். இந்த பிரச்சனைகளெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருந்ததுனால இதுக்கெல்லாம் அவங்க சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. அதாவது இப்போ இது ஒரு என்டிஏ கூட்டணி, அந்த என்டிஏ கூட்டணிக்குள்ளே நீங்கள் வாங்க, மற்றவங்களெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி அமித்ஷாவின் சொல்லப்பட்டதுனால அவர் போய் அதில் கலந்துக்கிறார். அங்கே இவருக்கு ஒரு சொந்த கட்சிக்காரர்களுக்கே இவர் சமாளிக்க முடியாத ஒரு விஷயம் என்னென்னா, கூட்டணி ஆட்சின்னு சொன்னால் அது எப்படி, இதெல்லாம் வாய்ப்பு இல்லை. இதை ஒன்றையே ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பு விசையாக பயன்படுத்தி திமுக மிகப்பெரிய ஒரு பரப்புரையை தேர்தல் களத்தில் நடத்தும். நீங்கள் பாருங்கள், இதுக்கு அடிமையாயிட்டீங்க, இவங்க ஒன்று டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்றத முன்னணி தலைவர்கள் எல்லாமே திரும்ப போய் சொன்னாங்க. அது முன்னணி தலைவர்களில் சில பேர், இப்போ திரு வேலுமணி, திரு தங்கமணி, இவங்கெல்லாம் பிஜேபியினுடைய உறவை தான் பெருசாக விரும்புகிறாங்க. நல்லா தெரியுது. ஏன்னா தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் நடத்தக்கூடிய மாநாட்டுக்கு இன்னைக்கு முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் போய் கலந்துக்கிறாங்க. ஒரு ஆர்எஸ்எஸ் மாநாட்டை கொடியசைத்து துவங்கி வைத்தார். அதாவது ஒரு கூட்டணியிலிருந்து கொஞ்சம் விலகிட்டே வரும்போது தலவாய் சுந்தரன் அவர்கள் ஒரு கொடியசைத்து துவக்கி வைத்தார்ன்ற ஒரே காரணத்திற்காக அவர் கட்டம் கட்டப்பட்டார். இது மாதிரி அதிமுகவில் நிறைய பேரை அடக்கி வாசிக்கிறதுக்கு இவங்களே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க முதல்ல. அதுக்கப்புறம் அவங்களே பிஜேபியினோடு உறவு பாராட்டினா அவர்கள் எல்லாம் கட்டம் கட்டி வைத்தவர்கள். ஆனால் இன்னைக்கு முன்னாள் அமைச்சர்கள் அந்த கட்சியினுடைய பெருமுகமாக இருக்கக்கூடியவர்கள் போய் ஆர்எஸ்எஸ் மாநாட்டில் கலந்துக்கிறாங்க. அதில் ஜூன் 22 நடந்த முருகன் மாநாட்டில் அண்ணா பெரியார் குறித்து பேசும்பொழுது அவர்கள் அமைதி காத்ததையே இன்றைக்கி எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய திமுக ஆகட்டும், ஆர்எஸ் பாரதி, கனிமொழி, இவங்க எல்லாமே ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. இவங்களும் நெளிகிறாங்க, கண்டனம் தெரிவிக்கிறாங்க. டிடிவி தினகரன் உட்பட எல்லாருமே எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்றாங்க. கட்சியோட ஆணிவேர் அவங்க 2 பேர் தான். அவங்கள பேசும்போது அவங்க மௌனமாக இருந்துட்டாங்க. ஆனால் ராஜேந்திர பாலாஜி சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, சபை நாகரிகங்கிறதே உட்காந்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சுட்டு போகிறார். இல்லை, சபை நாகரிகம்னாலும் வெளியில் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். இவர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதை விட, அதாவது முன்னணி கட்சியினுடைய பிரமுகர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதை விட அந்த கட்சியினுடைய
பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இது குறித்த கருத்து என்ன? ஸோ இப்போ இந்த விஷயத்தை அவங்க வந்து தாண்டி போகிறாங்க. ஏன்னா ஏற்கனவே நிறைய அவங்களுக்கு வந்து துணை பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. அதான் அவங்களெல்லாம் எப்படி அனுசரிக்கிறது, அவர்களெல்லாம் எப்படி கூட்டணிக்குள்ள கொண்டு போகிறது. இப்படி இருக்கும் பொழுது இந்த பேட்டி நீங்கள் வந்து முதல்ல ஏப்ரல் 11 கூட்டணி ஆட்சி, என்டிஏ கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லி இங்கேருந்து பேசும்போது பார்லிமெண்ட்லேயே தெரிவித்து ட்வீட் போடுறாரு அமித்ஷா. ஃபர்ஸ்ட் அவர் போட்டதுக்கப்புறம் அவங்க இங்கே வந்து அவர் சொல்லும் பொழுதும் கூட மேடையில் அருகாமையில் அவர் எதுவும் பேசலை. அப்போ இப்போ இதே மாதிரி தான் இப்போ எப்படி அதிமுகனுடைய மந்திரிகள் முருகன் மாநாட்டில் சொன்னாங்களோ அந்த மாதிரி தான் ஆகிப்போச்சு. எடப்பாடி அவர்கள் சரி அவர் பேசினார், நீங்கள் இங்கே வந்து கூட்டணிக்கு அவசர அவசரமாக வரீங்க, விஜய் கட்சியோடு சேர்ந்துட்டா என்ன பண்ணுறதுன்றதுக்காக அவசர அவசரமாக கார்னர் பண்ணி நீ ஏடிஎம்கே உள்ளே கொண்டு வரது ஒரு பெரிய புத்திசாலித்தனமாக இருந்தது. அவங்க நமக்கு எந்த விதமான ஒரு தனிப்பட்ட பார்வையும் கிடையாது. சரி கொண்டு வரீங்க, அப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கணும்ல. இந்த தமிழ்நாட்டில் 2 பிரதான கட்சிகள் தான், அவங்க 2 பேருக்கு தான் எல்லா கிளை வரைக்கும் எல்லா பூத்துலேயும் ஏஜென்ட் இருக்கிறவங்க திமுக அதிமுக. அது அப்போ அந்த கட்சி நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, அந்த கட்சி தேவை, எடப்பாடி தேவை இல்லையா? அந்த சந்தேகம் வந்து இப்போ வலுக்க ஆரம்பிச்சிருச்சு. நீ கூர்ந்து கவனிக்கிறவங்க மாதிரி இருக்கவங்க வந்து அதை ஏன் கேட்குறேன்னா, இப்போ இதனுடைய இன்னொரு முகமாக இருக்கக்கூடிய கட்சியினுடைய முன்னணி தலைவராக இருந்த செங்கோட்டையனை கூட்டு போய் நீங்கள் ஒரு பாலிடிக்ஸ்லாம் பண்ணீங்க, அவரை வச்சு பண்ணி அவரை இப்போ இவர் கூட்டணிக்குள்ளே வந்ததுனால அந்த கார்டு வந்து இப்போ ஒரு சைலண்ட் மோடில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு வார்த்தை எப்படி சொல்லலாம்? இதில் என்ன சந்தேகம்? முதல்வர் வேட்பாளராக வந்து அவர் ஒத்துக்கல அப்படிங்கிற மாதிரி அமித்ஷா கொடுத்த பேட்டியில் எதுலையுமே முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி பேரையே சொல்ல அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் வருது. இல்லை அந்த மாதிரி தான் இப்போ வருது. இந்த நிலை நீடித்தால் இந்த மாதிரியான இங்கே வந்து நயனா நாகேந்திரன் சொல்லியிருக்கிறார் அவர் தான் அப்படின்னு. இந்த கட்சியினுடைய ஒரு பெரிய கட்சியாக இல்லைனாலும் மதிக்கப்படக்கூடிய கவனிக்கப்படக்கூடிய பின்னணி அரசியல்கள்லாம் செய்து கொண்டிருக்கிற தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு ஜி.கே. வாசன் அவர்கள் கூட அவரும் அப்படி தான் சொல்கிறார். என்னென்னா இதுக்கு வந்து அதிமுக தான் தலைமை, எடப்பாடி தான் இதற்கு வந்து முக்கியமான அதை முதல்வர் வேட்பாளர்ன்றதெல்லாம் அவர் சொல்கிறார். என்னென்னா தமிழ்நாட்டினுடைய கிரவுண்ட் ரியாலிட்டி அவருக்கு தெரியும். அமித்ஷா அவர்களுக்கு ஒரு கால்குலேஷன் சொல்லுவாங்க, அண்ணாமலையை பெரிதும் நம்புறாரு, ஆனால் அண்ணாமலை எதிர்பார்த்த வெற்றியை தரல, நீங்கள் தான் இப்போ கூட்டணி சேருவதற்கு தடையாக இருக்கிறீங்க, சரி நீங்கள் கொஞ்சம் தள்ளி இருங்க, உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம். இப்போ இந்த இடத்துல எடப்பாடி ஜெயிக்கிறாரு. இப்போ அண்ணாமலை வந்து என்னுடைய ஒரு ஆட்டம், அண்ணாமலையினுடைய ஒரு காரணம். இவர் திருப்பி அவர் நான் பிஜேபி நீங்கள் எங்கிட்ட விட்டிங்கன்னா இந்த பாருங்க இந்த முறை நாங்கள் எங்களால் ஒரு கணிசமான ஒரு தொகுதியை பெற முடியும், அடுத்த முறை பிஜேபி ஆட்சி அமைக்க முடியும், இந்த மாதிரி அவர் வலிமையான வாதங்களை வைக்கிறார். எடப்பாடி தன்னை கார்னர் பண்ணிட்டார், எடப்பாடியே திரு அண்ணாமலை கார்னர் பண்ணுறாரு. அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. அடுத்ததாக நிறைய சர்ச்சைகள் மிகுந்த மாநாடாக அந்த முருகன் மாநாடு இருந்தது. அது கட்சி மாநாடா ஆன்மீக மாநாடாங்கிற லெவலுக்கு அங்கே போட்ட வீடியோ பெரியார் அண்ணா விமர்சனம்லேருந்து அண்ணாமலை பேசுனது முக்கியமாக ஒரு பேசு பொருளாக இருந்தது. பள்ளிக்கு போன மாணவர்கள் வந்து திருநீர் வச்சுக்கணும், ருத்ராஜ கொட்டை அணிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு அங்கே பேசணும் மட்டும் இல்லாமல் திரும்ப பேசிகிட்டே இருக்காரு. திருமாவளவன் உட்பட பல பேர் வந்து இது வந்து சாதி கயிறு கட்டுற மாதிரி அந்த மாதிரி ஒரு சனாதனத்தை வளர்க்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறீங்க. இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது நீங்கள் அந்த மாநாடு குறித்த ஒரு கேள்வி முதல்ல சொல்லப்போனால், அந்த மாநாடு வந்து இந்து முன்னணி நடத்தினது, அதற்கு எல்லாரும் அழைப்பு விடுத்தாங்க. குறிப்பாக திமுகவினுடைய அறநிலைத்துறை மந்திரி திரு சேகர்பாபு கூட அழைப்பெல்லாம் கொடுத்தாங்க. அவர் ரொம்ப மௌனமாக வாங்கிட்டு அது ஒரு மாதிரியே கம்முன்னு போனார். அவர் எந்த இதுவும் பேசாமல் போனார். அப்போ இன்னும் சில பேர்லாம் திரு ஹெச் ராஜா உட்பட பலரும் என்ன சொன்னாங்க, அரசாங்கம் நடத்துச்சு, முத்தமிழ் மாநாடுன்னு நடத்துச்சு, நாங்கள் நடத்துறதுல என்ன தவறு, நாங்கள் வந்து ஒரு பக்தர்கள் நடத்துவதில் என்ன தவறு, அதில் எந்த தவறும் இல்லை. பக்தர்கள் ஒன்று கூடி ஒரு மாநாட்டை நடத்துவதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் முருகன் தமிழ்நாட்டிற்கு ஒரு முக்கியமான தெய்வம். இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ பூரி ஜெகநாதர் ஆலயம் அப்படின்றது ஒரிசாவுக்கு முக்கியம், அதை பற்றி பேசுனாங்க. அந்த சாவி எங்கேயோ போயிடுச்சு அப்படின்னு ஒரு பிரதேசத்துக்கும் ஒரு முக்கியமான தெய்வங்கள் அப்படின்றது இருக்குது. தமிழ்நாட்டில் அது தமிழ் கடவுள், அவர் முதல்ல வந்து சிவன் பார்வதி தமிழா இப்படியெல்லாம் சர்ச்சைகள் போயிட்டு இருந்தாலும் கூட முருகனுடைய அருமை பெருமைகளை வந்து நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அருணகிரிநாதர் வந்து கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம் மட்டுமல்ல, வேல் விருத்தம், மயில் விருத்தம், இது மாதிரியான செயல்கள்லாம் மந்திர செயல்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. பாம்பன் சுவாமிகள் வந்து அவருடைய அருளை செய்தது வந்து சண்முக கவசம், அதாவது கந்த சஷ்டி கவசம் மட்டும் இல்லை, சண்முக கவசம்னு ஒன்று இருக்குது. இது மாதிரி ஏராளமான திருவிக்கா முருகன் அல்லது அழகுன்றது பெருமைகளை பற்றி சொல்லியிருக்கிறாரு. இப்போது இந்த மாதிரி முருகனுக்கான கந்தபுராணத்தை தமிழில் வடித்தது முதல் ஒரு பெரிய அதனுடைய பாட்டுடை தலைவனாக இருக்கும் முருகனை பற்றியான விரிவான தகவல்கள் எல்லாமே இருக்குது. இது மாதிரி செய்திகள்லாம் நீங்கள் மறைக்கப்படுகிற செய்திகள் எல்லாத்தையும் நீங்கள் அங்கே பேசவே இல்லையே. 6 தீர்மானங்கள் தான் முக்கியமாக சிந்தூர் இதுக்கு வந்து இது பண்ண தீர்மானம் நிறைவேற்ற. இது அரசியல், அவங்க வந்து பேக்ட்ராப், இது அரசியல் பிஜேபிக்கு யூஸ் ஆகிருக்கும். இப்போ அவங்க இந்து முன்னணியினுடைய
நோக்கம். இது வந்து பிஜேபியினுடைய அரசியலுக்கு பயன்படுத்தும் அப்படின்னு நினச்சி கூட அவர்கள் செய்திருக்கலாம். அந்த மாதிரி ஒரு தீர்மானத்தை அது அப்படியே அந்த 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 5 லட்சம் பேர் இருக்கக்கூடியதை சொல்கிறாங்க. அரசு தரப்பில் சில இடங்களில் பத்திரிகையாளர்கள் வந்து 2 லட்சம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது ஒரு பெரிய கூட்டம் தான். அப்படி கூடிய கூட்டத்தில் வந்து நினைவுபடுத்துகிறாங்க. இது வந்து பிஜேபி அரசினுடைய சாதனைன்னு எதையோ ஒன்று கூடிய கூட்டத்தில் வந்து நினைவுபடுத்துது. அது அவர்களுடைய அரசியல் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம். தமிழ்நாடு அரசும் கூட இந்த மாதிரி முத்தமிழ் மாநாடு நடத்தின இடத்துல அதை வந்து திரு கி வீரமணி வந்து இது உங்களுடைய அரசாங்கத்தினுடைய வேலை கிடையாதுன்னு அவர்கள் கூட இருந்தவர்கள் கூட பராமரிக்கிறது மட்டும்தான் அவங்களுடைய வேலை. இந்த மாதிரி ஆனால் அந்த மாநாடுகள் நீங்கள் கவனிக்கிற பொழுது அங்கே அதாவது முருகனுடைய கற்ற பெரியோர்களை வச்சு அங்கே நிறைய ஆடல் பாடல் மட்டுமல்ல பட்டிமன்றங்கள் இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்தினாங்க. அந்த மாதிரி இவங்க வந்து ஒரு கிடைத்த ஒரு பெரிய வாய்ப்பை தவறு விட்டுட்டாங்க அப்படின்னு தான் நம்ம நினைக்க தோணுது. திருப்பரங்குன்றம் மலை பற்றியெல்லாம் சொன்னது, முருகனுக்கு அந்த மாதிரி ரொம்ப அரசியல் சார்ந்து தான் அவங்க தீர்மானங்களாக இருந்தது. 6 தீர்மானங்கள். அதாவது இந்த மாநாட்டில் நிறைய இது வந்து இந்து முன்னணியினுடைய தலைவர்களினுடைய கருத்தாக அல்லது தொடர்ந்து பிஜேபி தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபி முன்னணி தலைவர்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அரசு வந்து முழுமையாக கோயிலேருந்து வெளியேறிடணும், கணக்கு மட்டும்தான் பார்க்கணும், அவங்க வெளியேறிடணும்னு சொல்கிறாங்க. அதான் அரசாங்க கையில் இருக்கக்கூடாதுன்றாங்க. அதே இந்து முன்னணியினர் வட இந்தியாவில் தனியார் கையில் தான் இருக்குது. தனியார் ஒரு எல்லா கோயில்களும் தனியார் கையில் தான் இருக்குது. உத்தரப்பிரதேசத்துலேருந்து ஆரம்பித்து உத்தரகாண்டில் எல்லா கோயில்கள்லையும் அரசுன்றது வந்து இங்கே இவங்க சொல்லக்கூடியது தான் அங்கே நடந்துகிட்ருக்கு. அங்கே என்ன தீர்மானம் நிறைவேற்றுறாங்க தெரியுங்களா? அங்கே வந்து அரசாங்கம் ஏற்று நடத்தணும்னு இவங்க வந்து தீர்மானம் நிறைவேற்றுவாங்க. அதாவது இவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கோயில்களை அரசு இங்கு வெளியேறணுன்றாங்க. வட இந்தியாவில் அரசு கோயில்களை எடுத்து நடத்தணுன்றாங்க. அந்த மாதிரியான தீர்மானத்தை கொடுக்குறாங்க. அங்கே வந்து தனியார் கையில் கொடுக்குறதுனால கோயில்கள் வந்து கொள்ளை போகுதுன்னு சொல்கிறாங்க. இங்கே அரசு வந்து சரியாக செய்யலை, ஒழுங்காக அந்த செயல்படுத்தலை அப்படின்னு சொல்லி தனியார் கையில் கொடுக்கணுன்றாங்க. இப்போ இந்த 2 நிலைப்பாட்டையும் வந்து அவங்க வைத்திருக்காங்க. இது முழுக்க ஒரு அரசியல் மாநாடு தான். நீங்கள் கேட்ட இன்னொரு முக்கியமான கேள்வி திரு அண்ணாமலை பற்றி. அவர் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு கான்ஸ்டியூஷன்லாம் தெளிவாக படித்து ஒரு அரசு அதிகார ஒரு ஐபிஎஸ்ஸாக இருந்தவர் பள்ளிகளுக்கெல்லாம் மத சின்னங்களை அணிந்து செல்லணும் அப்படின்றது தான் அவருடைய அது ருத்ராட்ச கோட்டை அப்படின்னு அவர் சொல்கிறார். ருத்ராட்ச கோட்டை அணிஞ்சிட்டு போகணும் இந்துவாக இருந்தால். இது இப்போ வைணவர்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் அவங்களுடைய மத சின்னத்துக்கும் எல்லாம் அவர் சொல்கிறது பொதுப்படையாக மத சின்னம் அவங்கவுங்க மத சின்னம் இது பிரச்சனை தானே வழிவகுக்கும். இது முழுக்க அவர் ஒரு முறை வந்து அமெரிக்காவில் போய் அவர் பேசினார். இப்போ படிக்க போயிருந்தபோது திரு அண்ணாமலை அவர்கள் பேசும்போது பிஜேபி குறித்து ஒரு நல்ல ஒரு எண்ணம், நிலைப்பாடு, ஒரு பாசிட்டிவான எண்ணம் எங்கள் அம்மாவுக்கே இல்லை, நான் இதை மாற்றணும் அப்படின்னு திரு அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். நீங்கள் இப்படியெல்லாம் பேசுனீங்கன்னா அப்புறம் எப்படி இருக்கும்? நீங்கள் அண்ணாமலை வந்து பல விஷயங்கள் ரொம்ப துணிச்சலாக பேசக்கூடிய ஒரு பெரிய தலைவர்கள் எல்லாம் அவருடைய கருத்தை ஆணித்தரமாக பேசுகிறாருன்றதை நம்மளே பதிவு செய்கிறோம். அதே வேளையில் இது வந்து இங்கே தமிழ்நாடு அப்படின்றது எப்படியாப்பட்ட ஒரு இடம், ஆன்மீக பூமி தான் இது. அதே நேரத்தில் பகுத்தறிவு நிறைய கேள்விகளை கேட்கிறவங்களுக்கும் அவங்களையும் செவிசாய்க்கக்கூடிய இடம் தான் இது. அப்போ அந்த கருத்துக்களை பரப்பி அந்த கருத்துக்களையும் வந்து அதாவது இங்கே வந்து கடவுள் முக்கியமில்லைன்ற கருத்து இருக்கிற கட்சியும் இங்கே ஆட்சியில் அமைத்து கொடுத்துருக்கிற வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. அது முக்கியமே இல்லை. இங்கே வழிபாடு கடவுள் அப்படின்றது முக்கியமே இல்லை. இங்கே வேறு விஷயங்கள் இருக்குது, வறுமை இருக்குது, நாங்கள் கேட்டால் நாங்கள் அதுக்கு பண்ணியிருக்கோம், இது பண்ணியிருக்கோம், வேலை வாய்ப்பின்மை இருக்குது, அது ஊழல் பெருசாக இருக்குது. இப்போ இந்த விஷயங்களெல்லாம் பேசாமல் நீங்கள் கடவுளின் கீழாக ஜாதிகளை எல்லாத்தையும் புறம் தள்ளிவிட்டு நீங்கள் வந்து இந்து அப்படின்ற ஒரு கட்டமைப்பில் அத்தனை பேரையும் நீங்கள் ஒன்றிணைக்கணும்னு நினைக்கிறீங்க. அது ரொம்ப கஷ்டமாக தான் போய் முடியும். அடுத்தது ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர் வந்து புரட்சித் தலைவர் முருகன் அப்படின்னு சொல்கிறாரு. முத்துராமலிங்க தேவர் வந்து பல தமிழ்நாட்டோட ஜாகிரபியே பேசுகிறார் அவர் அந்த மாநாட்டில், இந்துக்களை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஆனால் சேகர்பாபு சொல்கிறது வந்து தமிழ்நாட்டுக்கு பவன் கல்யாணுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்குறாரு. அவரை வச்சு தமிழ்நாட்டில் ஒரு தெலுங்கு ஓட்டை வந்து குறி வைக்கிறாங்களா, அதனால் இது பிரியுமா தெலுங்கு ஓட்டு? இல்லை, இங்கே நீங்கள் முதல்ல இப்போ நீங்கள் மொழிவாரியாக அவங்க ஒரு திணிப்பை கொண்டு வராங்க, சரி வச்சுக்கோ, அது ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்குறோம். அதே நேரத்தில் இங்கே ஒவ்வொரு அரசு தேர்தலின் போதும், சட்டமன்ற தேர்தலின் போதும் ஒரு ஜாதி கட்சி பிரதானமாக தங்களுடைய பேரை சொல்லி, ஒரு ஜாதி கட்சின்னு சொல்கிறது ஒவ்வொரு ஜாதியில் இருக்கவங்களும் நாங்கள் ஒரு அமைப்பின் கீழ் திரள்றோம் அப்படின்னு சொல்லி வந்து ஆரம்பிப்பாங்க. அது தேர்தல் காலகட்டத்தில் ஜாதிக்கு ஓகே, மொழிக்கு இல்லை, அதுதான் சொல்ல வரேன். ஜாதிக்கு ஒர்க் அவுட் ஆச்சா? இந்த தமிழ்நாட்டில் ஒரு 10 சமுதாயம் வலிமையாக இருக்குது. அந்த 10 சமுதாயத்துக்கும் ஜாதி கட்சி இருக்குது. அந்த ஜாதி கட்சிக்கு வந்து பெரிய வெற்றி கிடைச்சிருக்குதா? என்ன கிடைச்சிருக்குது? 1 சீட்டு 2 சீட்டு வாங்கியிருப்பாங்க.
நீங்கள் அதுக்கு மேலே வந்து இப்போ பாமக எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் வந்து தலித்துக்கும் நாங்கள் தான் அடையாளம் அப்படின்றாங்க. தலித் தலைவரை வந்து கட்சி நடத்திட்டு இருக்கிறவங்களும் எங்கள் கட்சி தலித்துக்கானது மட்டுமல்ல எல்லா மக்களுக்கானது அப்படின்னு தான் அவங்க ஒரு ஒரு சந்தர்ப்பத்தில் அப்படித்தான் வந்து நிற்கிறாங்க. திருமாவர்கள் அப்படி சொல்லியிருக்காரு. திரு ரவிக்குமார் அவர்கள் கட்டுரை எழுதியிருக்காரு. அதுலேயும் இந்தந்த பகுதியில் இருக்க இந்தந்த வேறு சமுதாயங்கள் சேர்ந்தவர்கள் கூட எங்கள் கட்சியில் நாங்கள் பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி அவங்க போராடுறாங்க. கட்சியினுடைய பொது தொகுதி கேட்டு அவங்க பெரிய அளவில் ஃபைட் பண்ணுறாங்க. அதை நம்ம பார்க்குறோம். அப்போ தங்களுடைய கட்சியை ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜாதிக்கானவோ ஒரு மொழி பேசுகிறவர்களுக்காகவோ தங்களை அடையாளப்படுத்தி வெளிக்கொண்டு வந்தவர்கள் ஒரு காலகட்டத்தில் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இவர்களுக்காக மட்டும் கிடையாது, நாங்கள் எல்லாருக்கானவங்க, அதனால் நீங்கள் எல்லாருமே இந்த கட்சிக்குள்ளே வரலாம், இதுக்குள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லி கடந்த கால அது மாதிரி இங்கே தெலுங்கு பேசுபவர்கள் அப்படின்றது வந்து சினிமாவுக்கு ஒர்க் அவுட் ஆகும். நான் தெலுங்கு பேசுபவர்களுக்கு வந்து தெலுங்கு கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிற மாதிரியான படங்கள் இதில் வரும். அரசியல் வந்து ஒரு பொழுதும் அந்த பாகுபாடை மக்கள் வந்து அவங்க வந்து பிரித்து அப்படியெல்லாம் அதுக்காக ஓட்டெல்லாம் அப்போ வாய்ப்பே கிடையாது. நீங்கள் அது வந்து இப்போது இஸ்லாமிய பெருமக்கள் வந்து அந்த எண்ணம் வந்து அவர்களுக்கு உண்டு. இந்த பிஜேபி நமக்கு ஒரு காலம் அவர்கள் நமக்கு உகந்தவர்கள் அல்ல. அப்போ அந்த கட்சியிலையும் இருக்க சிறுபான்மை பிரிவினர்கள் இருக்காங்க, அந்த கட்சியிலுடைய முஸ்லீம் பிரதிநிதிகள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ நீங்கள் எம்பியை தேடி பாருங்கள். நம்ம பாஜக கட்சிகளுடைய இந்த பாராளுமன்றத்தில் ஒரு முஸ்லீம் எம்பி நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்லுங்கள். அவங்க வந்து அந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்டுக்கு வந்துட்டாங்க. அப்போ இவர்கள் நமக்கானவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லி அப்போ அவங்க ஒன்று திரள்றாங்க. இப்போ இங்கே அந்த மாதிரி ஒரு மொழி மாதிரியான ஒரு பிரிவினை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் பவன் கல்யாண் முருகனை பற்றி பேசுவது நமக்கு ஒன்று, அவர் பாண்டி பஜாரில் தான் வளர்ந்தாரு, இங்கே தான் இருந்தார். தமிழ்நாடு கூட பெருமை தான் அவர் முருகனை பற்றி பேசுறது. யார் ஒருத்தருமே நம்ம இப்போ நம்மளுடைய குழந்தைகளை, நம்மளுடைய பெற்றோர்களை, அந்த மாதிரி நம்மளுடைய மூதாதையர் அவர்களுடைய அருமை பெருமைகளை எல்லாம் பேசும் பொழுது அது கேட்பதற்கு சந்தோஷமாக தான் இருக்கும். அது மாதிரி தமிழ் மொழியை குறித்து ஓட்ட மாறாதீங்க, ரொம்ப குறைவு, ரொம்ப குறைவு. அதுக்கான அதை விட அதிகமாக பேசுறதுக்கு இங்கே இருக்காங்களே, அதை விட வந்து ரொம்ப அதிகமாக தமிழை குறித்து, மொழியை குறித்து, முருகனை குறித்து, இறைவனை குறித்து பேசுவதற்கு எல்லாமே தயாராக இருக்காங்களே. இப்போ திரு மு க ஸ்டாலின் அவர்களே என்ன சொல்லிட்டார், என்னுடைய கட்சியில் பெரும்பான்மை 90% பேர் நாங்கள் இந்துக்கள் தானே அப்படின்ற அந்த இந்துன்ற பேரே எங்களுக்கு கொடுத்தது இங்கே ஒரு கடவுள் இது இல்லைன்ற வாதங்கள் அங்கே சொல்லிட்டு இருக்கிற அதே வேளையில் என் கட்சியில் இந்து தான் இருக்குன்னு அவங்க சொல்லக்கூடிய கட்டாயம் வந்துருச்சு அவங்களுக்கு. பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு, நான் இருக்கிற வரைக்கும் தலைவராக இருந்துட்டு போறேன் அப்படிங்கிறாரு. கருணாநிதி மகன் ஸ்டாலின் போல சலசலப்பு இல்லாமல் இருக்கணும், அன்புமணி அந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிறாரு. இது வந்து திமுக நோக்கி அவர் கூட்டணிக்கு இழுத்துட்டு போற மாதிரி ஒரு ஐடியாலஜி இருக்குங்க. இல்லை அப்படி இருக்கிறதா தான் தெரியுது. ஆனால் இவர் வந்து நிறைய தும்ப விட்டு வாழ பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் முழுமையாக அந்த கட்சிக்கு தலைவராக அவர்கள் அறிவித்த பிறகு அங்கே நடக்கக்கூடிய நடவடிக்கை அவர் கைமீறி போயிடுச்சு. அது வந்து ஒரு இன்னொருத்தருக்கு வந்து இவர் ஏன் வாரிசு அரசியலை இவர் மட்டுமல்ல திரு வைகோ அவர்களும் வாரிசு அரசியலை குறித்து கடுமையாக எதிர்த்தவர், இவரும் எதிர்த்தவர், தன்னுடைய வாரிசுகள் அரசியல் கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் பெரிய பெரிய பொறுப்புகளை எல்லாம் பிறருக்கு கொடுக்கும் பொழுது அங்கே திரு வைகோ அவர்களும் சரி, திரு ராமதாஸ் அவர்களும் சரி, அவர்களுக்கு வந்து இணையமைச்சர் பதவியெல்லாம் தன்னுடைய கட்சியினுடைய முன்னணியினருக்கு விசுவாசின் நம்பி கொடுக்குவங்க யாருமே அவர்களுக்கு விசுவாசமாக இருந்தது கிடையாது. அதில் எல்லாருமே வெளியே போயிடுறாங்க. அதில் அவருக்கு வந்து தலித் மலைக்கு மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சரை இவர் வாங்கி கொடுக்குறாரு, அவர் வெளியில் போயிடுறாரு. இது மாதிரி இருக்கும் பொழுது வேறு வழியில் நம்மளுடைய ரத்தம் தான் நமக்கு என்றைக்கும் வந்து நமக்கு எதிராக இருக்க மாட்டாங்கன்னு நம்பினாங்க. அதில் முதல் திரு ராமதாஸ் அவர்கள் 35 வயசில் நான் அவருக்கு மத்திய மந்திரி வாங்கி தந்தது வருத்தன்ற அளவுக்கு யாராக இருந்தாலும் ஒரு தலைவராக இருக்கும்பொழுது அவர்களுடைய ஆதரவாளர்கள் திரளும் பொழுது அவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட சிக்கல்கள் கட்சிகளோட பொது வாழ்க்கையில் வந்து அவர்கள் அது வம்பு வழக்குகளில் சிக்கியிருக்கும் பொழுது அவர்கள் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கும் பொழுது இவரால் வந்து பொறுத்துக்கொள்ள முடியல. இது வந்து இதுவும் பாமகவுக்கு மிகப்பெரிய சரிவு தான் ஏற்படும். இவர் கொண்டு போய் அங்கே நிறுத்துறாருன்னா இப்போ கன்ஃபியூஷன் தான் ஆகும். இப்போ அதே மாதிரி இப்போ மதிமுகவில் எப்படி ஒரு பல்லாவரம் தொகுதியினுடைய வேட்பாளராக இருந்தவரை சேர்த்துக்கிறாரு, ஏன்னா திரு துரை வைகோ வந்து ரொம்ப அதிகமாக பேசிடுறாரு. அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா சிவி சண்முகத்தின் முன்னிலையில் பாமகவர்கள் வரிசையாக போய் சேர்ந்துட்டு இருக்கிறாங்க. இதுதான் நடக்கும். கட்சியினுடைய உழைப்பாளிகளாக நினைக்கிறவங்க, அங்கீகாரம் கிடைக்கும்னு நினைக்கிறவங்க, ரெண்டு பேருக்கும் நடுவில் எங்கேயும் போக முடியாதுங்க. சீனியர்ஸ் சில பேர் பதவிகளை பெற்றிருக்கவங்க இருக்காங்க. ஆனால் மற்றவர்கள் வேறு வழி இல்லாமல் மெல்ல மெல்ல கலந்து தான் போவாங்க. சார், உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி சார். இணைந்திருங்கள் அறம் தமிழுடன். நன்றி.